சொல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஆனா நம்மை தாண்டி அடுத்த தலைமுறையும் ஒன்று இருக்கு. எல்லாருக்கும் சொல்லுவார், உண்மையான மனித உரிமை, அன்பான குடும்பம், நல்ல கல்வி அறிவு, ஒரு பாதுகாப்பான ஒரு உறைவிடம், மகிழ்ச்சியான வாழ்சூழல், ஆழ்மன ஞானம், அதுக்கப்புறம் சமூக பணி. சமூக ஆர்வம் என்பது ஒரு மிகப்பெரிய போதை, ஒரு மிகப்பெரிய ஒரு புதைக்குழி. நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, நம்மை சார்ந்து இருக்கிற நம்மளுடைய மனைவியா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், அவங்களுடைய முகத்தை வச்சு அவங்க வீட்டில் வறுமை இருக்கா இல்லையான்னு சொல்லுவேன்னு சொன்னார் ஒரு பெரிய மனிதர். சமூக ஆர்வலருக்கு நான் சொல்ற ஒரு விஷயம் இதுதான், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. சிங்கம், புலி, நரி, இதெல்லாம் ஒரு மிருகங்களுக்கு இருக்கிற ஒரு விழிப்பவர் மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குமே தனித்தனிப்பட்ட முறையில் ஒரு விழிப்பவர் இருக்காங்க. நம்ம உங்களுக்கான மாற்றங்கள் எப்படி ஆரம்பிக்கிறதோ, உங்கள் சமூக சேவைக்கான சப்போர்ட் வந்து உங்களுடைய வருமானத்திலிருந்து உங்களுக்கு ஆரம்பிக்க வேண்டும், உங்களுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். செயல்பாடுகளாக இருக்கலாம், சமூக சேவைகள் யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா நம்மை தாண்டி அடுத்த தலைமுறைன்னு ஒண்ணு இருக்கு எல்லாருக்குமே. அந்த தலைமுறைக்கான கட்டமைப்புகளை நீங்க செய்ய தவறிட்டீங்கன்னா, உங்களை சுத்தி வாழ்த்துற யாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டத்தை கூட வந்து நிக்க மாட்டாங்க. அதனால அடிக்கடி சொல்லுவேன், உண்மையான மனித உரிமை அப்படின்றது என்னன்னா, நான் ஒரு விளக்கமே எங்க ஆபீஸ்ல எழுதி வச்சிருப்பேன். அன்பான குடும்பம், நல்ல கல்வி அறிவு, ஒரு பாதுகாப்பான ஒரு உறைவிடம், மகிழ்ச்சியான வாழ்சூழல், ஆழ்மன ஞானம், இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆழ்மன புரிதல், அதுக்கப்புறம் சமூக பணி. இது எல்லாத்துலயும் ஒருங்கே சேர்ந்து யார் பயணப்படுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் உண்மையான ஒரு சமூக ஆர்வலர்கள். ஒருத்தர் ஒரு சொன்னார், நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, நம்மை சார்ந்து இருக்கிற நம்மளுடைய மனைவியா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், அவங்களுடைய முகத்தை வச்சு அவங்க வீட்டுல வறுமை இருக்கா இல்லையான்னு சொல்லுவேன்னு சொன்னார் ஒரு பெரிய மனிதர். அப்ப யோசிச்சு பாருங்க, உண்மையான மகிழ்ச்சி என்பது குழந்தைகளுடைய விளையாட்டு தனத்துல தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்க மட்டும் தான் அதை சரியா ஈர்த்திருப்பாங்க அந்த குடும்பத்துடைய சூழலை. ஒரு குழந்தை ரொம்ப ரிச்சா பேசினாலும் சரி, ரொம்ப ஞானமா பேசினாலும் சரி, ரொம்ப பணக்காரத்தனமா நடந்தாலும் சரி, சில இடத்துல ஏக்கமா ஏழ்மையா நடந்தாலும் சரி, அவங்க அப்பா வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு போறதுனாலயோ கோட் ஷூட் போடுறதுனாலே அது அந்த பிள்ளைங்களுக்கு அது பாஸ் ஆகாது. சமூக ஆர்வலருக்கு நான் சொல்ற ஒரு விஷயம் இதுதான், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த ஈவெண்ட்டை பொறுத்தவரையிலும் நான் ரொம்ப சந்தோஷமா பெருமையா சொல்ற விஷயம் என்னன்னா, நோ ஸ்பான்சர், நோ சப்போர்ட்டர்ஸ். லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஈவெண்ட் பண்ணோம், அதுல வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தனியாவே வச்சோம். எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, ஒரு சமூகம் சார்ந்து இங்க சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. நான் உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, சமூக ஆர்வம் என்பது ஒரு மிகப்பெரிய போதை, ஒரு மிகப்பெரிய ஒரு புதைக்குழி. யாருமே நம்ம செஞ்சோமா செய்யலையான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அது செய்யலைன்னா நமக்கு ஒரு பைத்தியம் பிடிச்சிடும். சில விஷயங்களை நம்ம எடுத்துருவோம் கையில, அதை செஞ்சே ஆகணும்ன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம பிடிச்சு பின்னாடி தள்ளிட்டே இருப்போம். நம்மளால அதை பெருசா சக்சஸ், அதாவது கவனிக்க மாட்டாங்க. ஆனா நமக்கு வைரமுத்து அழகா ஒரு கவிதை எழுதியிருப்பாரு, காக்கை கூட உன்னை கவனிக்காது, உலகமே உன்னை கவனிப்பதாய் தோன்றும், காதலித்துப்பார் அப்படின்ற ஒரு கவிதையில. அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு என்ன பண்றோம்னா, நம்மள அறியாமையே நம்ம ப்ரெஷர்ல வச்சுக்கிறோம். இப்போ உண்மையான சமூக சேவை செய்யறதுன்னா என்னன்னா, ஆத்மார்த்தமாக மனப்பூர்வமாக செய்வதுதான் சமூக சேவையை தவிர கட்டாயத்தினாலும் விசனத்தினாலும் செய்வதல்ல. பைபிள் ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கு, கட்டாயத்தினாலும் அல்ல, விசனத்தினாலும் அல்ல, அவன் அவன் தன் தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உங்களுக்கு உள்ளுக்குள்ள தோணி ஒரு விஷயம் செய்யணும். 100 ரூபாய் இருக்குன்னா நம்மளால 1 ரூபாய் கொடுக்க முடியும், 1000 ரூபாய் இருக்குன்னா 10 ரூபாய் கொடுக்க முடியும், 1,00,000 ரூபாய் இருக்குன்னா நம்மளால 10,000 ரூபாய் கொடுக்க முடியும். சோ இதுதான். அப்போ நிறைவு என்பது ஒரு மனதின் ஆழத்திலிருந்து காணப்பட வேண்டும். நிறைய பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்புகள் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கவுன்சிலர் ஏதோ ஒரு போஸ்டிங் கொடுத்துட்றாங்கன்னா அவங்க அடுத்தடுத்த நிலைக்கு வர்றதுக்கு ரொம்ப செலவு பண்ணுவாங்க. அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ல இருந்து, அவங்களுடைய வீட்டு ஸ்டைல இருந்து, அவங்க வச்சிருக்கிற கார்ல இருந்து எல்லாத்தையும் ஒரு மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு என்ன பண்றாங்க, அவங்க தள்ளப்படுறாங்க. அப்ப அதுக்கு தள்ளப்படும் போது ஒவ்வொருத்தரும் ஒரு வில் பவர் இருக்குல்ல. நான் அடிக்கடி சொல்லுவேன், சிங்கம், புலி, நரி, இதெல்லாம் ஒரு ஒரு மிருகங்களுக்கு இருக்கிற ஒரு வில் பவர் மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே தனித்தனிப்பட்ட முறையில ஒரு வில் பவர் இருக்கு. அந்த அவங்களுடைய பாத்திர கொள்ளளவுன்னு சொல்லுவாங்க, அது லெவலுக்கு அதுக்கு மேல நம்மளால வந்து போக முடியாது. நம்ம என்னதான் ஆர்வமா இருந்தாலும் சரி, நமக்குன்னு ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்கும், அதை தாண்டி நம்மளால போக முடியாது. அப்ப அதை தாண்டி போகும்போது விரக்தி வரும், கோபம் வரும், லஞ்சம் வரும், ஊழல் வரும், ஏமாத்துற விஷயம் வரும், அதுக்கப்புறம் இன்னும் இறங்கணும் நிறைய தரம் தாண்ட வார்த்தைகள், அது எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையில் வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றதுக்கு அவங்க படாத பாடுபடுவாங்க. ஸோ அப்போ சமூக ஆர்வம் என்பது நான் மறுபடியும் சொல்றேன், அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஆனா அது ஒருவனை வந்து ஈர்த்து எங்கே எடுத்து போய் நிறுத்தம் தெரியாது. நம்ம நினைக்கிற நிறைய புண்ணியங்கள் வரும், நிறைய நல்ல விஷயங்கள் வரும், அதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா அதை எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய மனைவியோ, நம்மளுடைய பிள்ளையோ, நம்மளுடைய தாய் தகவலோ, நம்மளுடைய பெற்றவங்களோ நம்மளை வாழ்த்துலன்னா நம்ம எப்படி நம்ம பெரிய ஆளாக வர முடியும்? ஸோ நமக்கு உங்களுக்கான மாற்றங்கள் எப்படி உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்குதோ, உங்கள் சமூக சேவைக்கான சப்போர்ட் வந்து உங்களுடைய வருமானத்திலிருந்து உங்களுக்கு ஆரம்பிக்க வேண்டும், உங்களுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். இது எல்லாமே உங்களுக்கு
பாட்டம்ல இருந்து வந்தா மட்டும்தான் நிறைய விஷயம் வரும். அடிக்கடி சொன்னேன், ஒரு வாட்டி கூட சொன்னேன், ஒரு சோஷியல் ஒர்க்கரும் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு தொழில் இருந்ததுன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஆனா சமூகம் பணி செய்யறவர் தன்னுடைய பணியா மாற்றணும், தொழிலா மாற்றினா அவங்களால வர முடியாது, ரொம்ப கஷ்டப்படணும். ஸோ ஒரு தொழிலை கையில வச்சுக்கோங்க. அதாவது சொல்லுவாங்க, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கு என்னை ஒத்துக்கொள், எத்தொழில் எதுவும் தெரியாமல் இருத்தல் உனக்கு முறையாகும் சொல்லி ஒரு திறமை. அந்த திறமையை நீங்கள் அதிகப்படுத்துங்கள், அந்த திறமையை நீங்கள் வர்த்தகப்படுத்துங்கள். நீங்க ஸ்பீச் நல்லா கொடுக்குறீங்களா, 1000 ரூபாய் 2000 10,000 ஃபிக்ஸ் பண்ணுங்க, அது உங்களுடையது. கூப்பிடணும்னா பரவாயில்ல. நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்களா, அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுங்க. எங்க பெரியப்பா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு, உன்னுடைய ஒரு நாள் வேல்யூ 1000 ரூபான்னு சொல்லியிருக்காரு. நான் சொல்றது அவன் பத்திரிகையாளனா இருக்கும்போது, உன்னோட ஒரு நாள் வேல்யூ 1000 ரூபாய், நீ மாசம் 30,000 ரூபாய் நீ கண்டிப்பா சம்பாரிச்சு ஆகணும். ஆனா இன்னைக்கு இந்த லாக்டவுன் பீரியட்ல நான் நிறைய கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன், மோட்டிவேஷன் கிளாஸஸ், சப்கான்ஷியஸ் மைண்ட் ட்ரைனிங்லாம் எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு சார்ஜ் வைக்கிறேன். ஒரு 300 பேர் வராங்க, ஒரு 200 பேர் வராங்க, அதுக்கு ஒரு சார்ஜ் வைக்கிறேன் போது, அப்போ அது நம்மளோட திறமையை வர்த்தகப்படுத்துங்க, உங்கள் திறமையை வணிகப்படுத்துங்க, உங்கள் திறமையை மேம்படுத்துங்க, உங்கள் திறமைக்கேற்ற ஆடைகளை அணியுங்கள், உங்களை நீங்களே ஊக்குவித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நம்மை நாமே வடிவமைத்துக் கொள்வதே ஆகச்சிறந்த செயல். நீங்க தான் உங்களை டிசைன் பண்ணிக்கணும். யாரோ ஒரு மோட்டிவேட்டர் வருவாங்க, யாரோ ஒரு இறைத்துதன் வருவான், யாரோ ஒரு ஹீரோ வருவான், யாரோ ஒரு கதாநாயகன் வருவான், உங்களை தூக்கி விடுவான்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் நம்மளுடைய மகிழ்ச்சியற்ற நிலைக்கு முக்கியமான காரணம். அப்ப அந்த மகிழ்ச்சியற்ற நிலை என்னன்னா, உங்களுடைய புற சூழல்கள் உங்களை இயக்கக்கூடாது, உங்களை புறம் சார்ந்த விஷயங்கள் உங்களை இயக்கக்கூடாது, உங்களை அகம் சார்ந்த விஷயங்கள் தான் உங்களை இயக்க வேண்டும். உங்களோட அகம் சொல்லணும் உங்ககிட்ட. எந்த ஒரு விஷயத்தை நான் நிறைய பேருக்கு சொல்றது, அப்படி என்ன விஷயம் சொல்றேன்னா, உங்களுக்கு கோல்டு ஜுவல் போட்டதான் உங்களுக்கு ஹாப்பியா, தாராளமா போடுங்க. எது உங்களை கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ண வைக்குதோ அதை செய்யுங்க. இப்போ எனக்கு கோட்டு போடுறதா எனக்கு ஹாப்பியா, நான் கோட்டு போடுவேன், அது எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும். வேட்டி சட்டை தான் உங்களோட ஹாப்பினஸ், அதை பண்ணுங்க. ஏன்னா எப்போ நீங்கள் உங்களுடைய நிறைகளை உங்களை நீங்கள் நிறைவாக உணர்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை மேம்படும். 3 டிசிப்ளின் நான் சொல்றது எப்பவுமே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே. ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். நீங்க ஏதோ ஒரு வகையில இறை சார்ந்தோ அல்லது ஆன்மீகம் சார்ந்தோ இல்ல யோகாவோ ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொடர்ந்து செய்யணும். நீங்க செய்யக்கூடிய விஷயம் தான். நீங்க உங்க ஃபுட் எடுத்துக்கோங்க, நீங்க இஷ்டத்துக்கு நிறைய ஃபுட் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு விளைவு இருக்கு. எல்லா செயல்களுக்கும் இந்த உலகத்துல ஒரு விளைவு இருக்கு. அதோட விளைவு என்னன்னா, கொலஸ்ட்ரால் சேரும், ஹெல்த் இஷ்யூஸ் வரும், உங்களோட உடம்பு வேற மாதிரி ஆயிடும். நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கோம்னா அதுக்காக நம்ம என்னைக்கோ செய்த ஒரு செயல். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். ரெண்டாவது ஹெல்த் டிசிப்ளின். உடம்பு சொல்றத நம்ம கேட்கணும்னா நம்ம லைஃப் போயிடும், நம்ம சொல்றத உடம்பு கேட்கணும். புரியுதுங்களா நான் சொல்றது? ரஜினி கூட இன்னைக்கு ஒல்லியா வராது, கோச்சு போறா, ஸ்டைலா வராது. அதான் ஒரு சிலரால அவர் கூட இருந்து நிறைய பேரால அதை பண்ண முடியல. ரீசன் அந்த ஹெல்த். ஸோ செகண்ட் டிசிப்ளின் இஸ் ஹெல்த் டிசிப்ளின். உங்களோட உடல் சார்ந்த விஷயங்களை கவனம் செலுத்துங்க. உங்களுடைய ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட், நீங்க எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இருக்கணும், அது எல்லாத்தையும் நீங்க கவனம் செலுத்துங்க. ஸோ செகண்ட் ஹெல்த் டிசிப்ளின். மூணாவது பாத்தீங்கன்னா மாரல் டிசிப்ளின். மாரல் டிசிப்ளின் 2 விஷயம் இருக்கு. சோஷியல் டிசிப்ளின் ஒன்று இருக்கு. உங்களுக்கும் இறைவனுக்குமான உறவு, உங்களுக்குமான உறவு, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்குமான உறவு, உங்களுக்கும் உங்க நண்பர்களுக்கான உறவு. உறவே நான் 5 வகையா பிரிக்க சொல்றேன் எல்லார்கிட்டையும். C1, C2, C3, C4, C5. இந்த C5 தான் நம்ம கிட்ட இருக்க பிசினஸ் கான்டாக்ட்ஸ். C4 பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரிலேஷன்ஸ். C3 நம்ம கூட பிறந்தவங்க. C2 நம்மளுடைய நண்பர்கள். C1 நம்மளுடைய மனைவி. சோ இந்த மாதிரி கணவர், இந்த மாதிரி நீங்க உறவுகளை பிரிச்சுட்டீங்கன்னா, முதல் உறவு சொல்ல மனைவி கிட்ட காம்ப்ரமைஸே நம்ம ஆகணும். காம்ப்ரமைஸ் ஆகிதான் ஆகணும். அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க விட்டு கொடுத்தாங்க. ஏன்னா லைஃப் லாங் நம்ம கணவர் மனைவி ஒன்னா டிராவல் பண்ண போறோம். ரெண்டாவது அப்பா அம்மா, அவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்கலாம், அவங்களோட வார்த்தைகளை மதிக்கலாம். சரி, மூணாவது நண்பன். சில இடத்துல நண்பன் அப்பா அம்மா இதெல்லாம் ஒரே கேட்டகரியில கூட இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உறவினர்கள். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு லைஃப்ல. அப்போ இந்த 3 டிசிப்ளின், ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், மாரல் டிசிப்ளின், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட ஹெல்த் டிசிப்ளின். இந்த 3 டிசிப்ளின்ஸை நீங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணணும். எல்லா அச்சீவ்மெண்ட்ஸ், எல்லா வின்னர்ஸையும் பாருங்க, அவங்க நிறைய விஷயங்கள் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் தொப்பா இருக்காது. ஒரு 10 பேர் உலக சாதனையாளர்கள் எடுத்து பாருங்களேன், அவங்க எல்லாம் ஃபிட்டா இருப்பாங்க, ஒரே கலர் ட்ரெஸ் போடுவாங்க. ஏன்னா ட்ரெஸ் வாங்குறது கூட அவங்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு எல்லாருமே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ விருது வாங்கிட்டீங்க, எல்லாமே வாங்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் அடிக்கடி சொல்லுவோம், உலகை நோக்கி உலக சொல்வோம் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. ஏன்னா அந்த வீழ்வேன் என்று நினைத்தாயோன்றது நம்ம இந்த உலகத்தை நோக்கி நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனால் இன்னைக்கு நீங்க கவனிங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சாப்பிடலன்னா கூட கவலைப்பட மாட்டேன், எனக்கு எதுவா இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு மத்தவங்க தான் நல்லா இருக்கும், மத்தவங்க நல்லா இருக்கும் 40 வயசுல எல்லா நோயும் உட்காந்துட்டோம்னா மத்தவங்க பார்ப்பாங்களா? யாருமே பார்க்க மாட்டாங்க. இவர் சுஜாதா அருமையா சொல்லியிருப்பாரு, நான் நடந்து செல்ற வலு இருக்கும் போதே, அது இன்னும் சொல்ற கழிவறைக்கு நடந்து செல்ற தெம்பு இருக்கும் போது நான் செத்து போனேன்னு சொல்லியிருப்பாரு. யோசிச்சு பாருங்க,
அப்ப நம்மை அறியாமல் நம்ம உடலுக்கு ஏதோ ஒரு வகையில் உணவின் மூலமாகவோ காற்றின் மூலமாக தீமை விளைவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு வகையில நம்மளுடைய ஹெல்த் அந்த மென்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனதுக்கு ஏதோ ஒரு வீடியோ பார்க்கறது, ஏதோ ஒரு படம் பார்க்கறது. இப்பெல்லாம் சமீபத்துல ஒரு ஒரு 2 ஆண்டுல பாத்தீங்கன்னா ஒரு படம் பார்க்கறதுனா கூட ரொம்ப யோசிப்பேன். அதோட திரை விமர்சனத்தை பார்த்துதான் இந்த படத்தை பார்க்க. ஏன்னா நம்ம அறியாம நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்கு வந்து சில விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நம்மள அறியாம அதுல இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவா இருக்கட்டும், இதெல்லாம் நம்மளுடைய ஆழ்மனசுக்கு நம்ம செலுத்திட்டே இருந்தா நம்மளுடைய மனசு என்ன ஆகுறது, நம்மளுடைய உடல் என்ன ஆகுறது, மாரல் டிசிப்ளின், டைம் ஷெட்யூல் வச்சுக்கோங்க. நீங்க எப்போ மனைவி கிட்ட பேசுறது, எப்போ பிள்ளைங்க கிட்ட பேசுறது, இதெல்லாம் பெரிய சிலபஸ். ஏன் நான் இந்த மெசேஜ் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, இப்போ பலியாடுகள் சொல்ற ஒரு அருமையான ஒரு விஷயத்தை பார்ப்போம். சோஷியல் ரெஸ்பான்சிபிள் வந்து எல்லாராலையும் உடனே ஒரே நேரத்தில் வர வைக்க முடியும். ஆனா மாரல் ரெஸ்பான்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்சா மட்டும் தான் வரும். நீங்க நினைச்சதா அப்பா அம்மாக்கு செய்ய முடியும், நீங்க நினைச்சதா உங்க மனைவி செய்ய முடியும், நீங்க நினைச்சதா பிள்ளைக்கு செய்ய முடியும். சோஷியல் ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு 10 நிமிஷத்துல எல்லாரும் வாங்க அப்படியே நம்ம விஜயபர் ஹோட்டல்ல வெளியே போய் நிற்போம். இப்பவே ஒரு பேனர் பிரிண்ட் பண்ணிடுறோம், எல்லாரும் கண்டிப்பா நிற்பீங்க. ஒரு சோஷியலுக்காக ஒரு 1000 பேர், 1,00,000 பேர், கோடி பேர் கூடும்போது நம்ம குடும்பத்துல இருந்து வெறும் 4 பேர் 5 பேர் தான். அதுக்காக நம்ம கூடுறது இல்லையே. சோ இன்னைக்கு நீங்க எடுத்துட்டு போற மெசேஜ் என்னன்னா, உண்மையான மனித உரிமை அப்படின்றது உணவு, உடை, உறைவிடம், இதுதான் வந்து மெயினா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கல்வி, அதுக்கப்புறம் பொருளாதாரம். சோ இது எல்லாத்துலயும் நீங்க சரியா இருந்தீங்கன்னா நீங்க சமூகத்துக்கு நிறைய செய்யலாம். இப்ப ஏன் நிறைய ஆக்டர்ஸ் வராங்க, எந்த தைரியத்துல வராங்க? அவங்க கிட்ட நிறைய மணி இருக்கு, அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. அந்த பினான்சியல் அப்படின்ற ஒரு பேக்ரவுண்ட் வச்சுட்டு தான் நம்ம பொலிட்டிக்கலுக்குள்ள வராங்க. ஸோ அதனால இன்னைக்கு நீங்க இங்கிருந்து கொண்டு போற விஷயம், நான் என்ன நல்லா பார்த்துப்பேன், என் குடும்பத்தை நல்லா பார்த்துப்பேன், என் தொழிலை நல்லா பார்த்துப்பேன், என் சமூகத்தை நான் நல்லா பார்த்துப்பேன். ஸோ இந்த 4 உறுதிமொழிகள் தான் இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய ஒரு உறுதிமொழி. 2வது விஷயம் வந்து எவ்ரி இயர் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளட்ஜ் ஒன்று கொண்டு வராங்க. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் பிளட்ஜ்னு சொல்லிட்டு ஒன்று. அந்த பிளட்ஜ் வந்து நீங்க எல்லாருமே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கங்க. அது வெப்சைட் லிங்க் அதை நான் குரூப்ல போடுறேன். அதை நீங்க உங்களுடைய ஆதார் ப்ரூஃப், உங்களுடைய நம்பர் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹியூமன் ரைட்ஸ் சர்டிஃபிகேட் வந்து ஒரு பிளட்ஜ் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ எவ்ரி ஹியூமன் ரைட்ஸ் டேக்கு வந்து எல்லாருமே அது பிளட்ஜ் எடுக்கிறது. ஸோ அந்த பிளட்ஜை எடுத்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஹியூமன் ரைட்ஸ் டேஸில் நான் உங்களுக்கு கொடுத்த மெசேஜ் இந்த 4 மெசேஜ் தான். ஸோ இந்த மெசேஜ் எல்லாருமே கொண்டு போங்க. எல்லாருக்குமே முடிஞ்ச அளவு நம்மளுடைய லைஃப்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுவோம். ஸோ எல்லாருக்குமே நன்றி. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் அவார்ட் வாங்க வேண்டியது இருக்கு. ஸோ அந்த அவார்ட் வாங்கினோடனே நம்மளுடைய ஜாயிண்ட் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் சீனிவாசன் சார் வந்து ஒரு தேங்க்ஸ் ஸ்பீச் கொடுப்பாரு. ஸோ ரொம்ப பொறுமையாக கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆடிட்டோரியம் அட்டென்ஷன் கிடைச்சிருக்கு. நன்றி, வணக்கம். Hey there. Subscribe to my channel. And also press this bell icon.